வணக்கம். இது ஹேம் ரேடியோ சம்பந்தப்பட்ட ஒரு தகவல் தொடர்பான வீடியோ. நான் கழுகுமலை ராஜா, இந்த அமைப்பின் பேரிடர்கால அமைப்பு தலைவராக இருக்கிறேன். ஹேம் ரேடியோ என்றால் என்ன? அதாவது எல்லோரும் வயர்லெஸ் செட்டு, போலீஸ் மற்ற சம்பந்தப்பட்டவர்கள் உபயோகிப்பதை பார்த்திருப்பீர்கள். ஆனால் இந்த வயர்லெஸ்ஸை தனிப்பட்ட முறையில் மத்திய அரசு லைசன்ஸ் உரிமம் பெற்று நாடு முழுவதும் சென்று சேவை செய்வதற்கான கொடுக்கப்படுகிற ஒரு லைசன்ஸ். இதில் விஹெச்எஃப், ஹெச்எஃப், யூஹெச்எஃப் போன்ற அலைவரிசைகள் இருக்கின்றன. பெரும்பாலும் இந்த தொடர்பு பேரிடர் காலங்களில் விஹெச்எஃப் ரேடியோவை பொருத்தி இதை அரசாங்கத்திற்கு எந்த அளவுக்கு உபயோகிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேவை செய்வார்கள். இது சம்பந்தப்பட்டது ராஜபாளையத்தில் இது சம்பந்தமாக ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று 1993 தமிழ்நாடு முன்னாள் கூடுதல் டிஜிபி, விருதுநகர் மாவட்ட கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றிருந்த டாக்டர் பிரதீப் வி. பிலிப் அவர்கள் இந்த சேவையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு ஒரு அமைப்பை ஏன் உருவாக்கக்கூடாது என்று அவர்கள் 21/1/93 சர்வதேச ரேடியோ கம்யூனிகேட்டர்ஸ் கிளப் ஒன்றை துவக்கினார்கள். ஸோ அதிலிருந்து இந்த கிளப்பின் அமைப்பில் உள்ள அத்தனை ஹேம் ரேடியோ ஆப்ரேட்டர்கள் கடந்த 30 ஆண்டுகளாக சேவை செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் மாவட்ட அதிகாரி அலுவலகத்தின் உத்தரவின் பேரில் பிளவக்கல் டேமிலிருந்து முதல் சேவையை ஆற்றினோம். அதாவது மழைக்காலத்தில் பிளவக்கல் டேம் தண்ணீர் வரத்து எவ்வளவு இருக்கிறது, எந்த நிலை இருக்கிறது என்று மாவட்ட அதிகாரிகளுக்கு 3-4 இடங்களில் எங்கள் ரேடியோவை பொருத்தி நேரடியாக அவர்கள் அதிகாரிகளுக்கு இந்த செய்தியை ஒளிபரப்பி அவர்களுக்கு மிகுந்த உபயோகமாக இருந்தது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இதற்கு முன்னர் அவர்கள் மொபைல் ஃபோனோ எந்த வசதியும் இல்லாத காலங்களில் இங்கிருந்து அதிகாரிகள் ஒவ்வொரு வினாடியும் அவர்கள் சென்று நேரடியாக தகவல் சொல்லி செய்வார்கள். அல்லது இந்த டேமில் இன்னொரு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் என்னவென்றால், பிளவக்கல், கோவிலாறு ரெண்டும் அருகில் அமைந்துள்ள ஒரு அணைக்கட்டுகள். மழைக்காலங்களில் தண்ணீர் வரும்போது சமயத்தில் 2 அணைகளும் விட்டு விடுவார்கள். திறந்து விடும்போது கீழே வத்திராயிருப்பு அருகில் உள்ள கிராமங்கள் எல்லாம் வெள்ளம் சூழ்ந்து ஒரு பாதிப்பாகும். இதன் பயனாக எங்கள் சேவை, இந்த ஹேம் ரேடியோ ஆப்ரேட்டர் முதல் சேவையை ஆரம்பிக்கும் பொழுது எல்லா தகவலும் வினாடிக்கு வினாடி எவ்வளவு தண்ணீர் வருகிறது, அவர்களுடைய அங்கே அதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அதை அப்போது அவங்களுக்கு மாவட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து உரிய நேரத்தில் ஏதாவது ஒரு அணைக்கட்டு திறக்கவும் இதை நிறுத்தவும் அவர்கள் உபயோகித்ததால் பெரிய பேரிடர் அந்த ஆண்டில் தவிர்க்கப்பட்டது. ஸோ அதிலிருந்து எங்கள் சேவையை எவ்வளவு முக்கியம் என்று மாவட்ட வாரியாக எல்லாருக்கும் தெரிந்து, இந்த நேரத்தில் அப்போது இருந்த மாவட்ட ஆட்சியர் KN வெங்கட்ரமன் எங்கள் சேவையை புரிந்து கொண்டு இதை மாவட்ட ரீதியாக மேலும் இவர்களுக்கு உற்சாகப்படுத்த, மேலும் இவர்களுக்கு உதவுவதற்காக என்று எண்ணி அரசாங்கத்திடம் ஒரு விண்ணப்பம் கொடுத்து
எங்களுக்கு மேலும் ரிப்பீட்டர் இந்த வயர்லெஸ் சாதனங்கள் வாங்குவதற்கு பொருளுதவி செய்ய விண்ணப்பித்து அதையும் பெற்றுத்தந்தார்கள். அதன்படி மேன்மேலும் எங்கள் சேவை தொடர்ந்தது. இந்த கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் செய்த உதவியின் பேரில் எங்களுக்கு மேலும் கூடுதலாக வயர்லெஸ் சாதனங்கள் எங்களுக்கு கிடைத்தன. அந்த நேரத்தில் 2004 சுனாமி வந்தது. இந்த சுனாமி வந்த தகவல் தெரிந்த அரை மணி நேரத்தில் இங்கிருந்து 5 குழு உடனே கிளம்பி 4 மணி நேரத்தில் வேளாங்கண்ணிக்கு முதலில் சென்றோம். நாங்கள் சென்ற பொழுது ஊரில் உயிரோடு இருக்கும் யாருமே கிடையாது. கிட்டத்தட்ட 4000-5000 ஜனங்களைத்தான் நாங்கள் முதலில் பார்த்தோம். உடனே எங்கள் வயர்லெஸ் ரேடியோவை பொருத்தி அனைத்து ஊர்களிலும் எங்கள் ஹேம் ரேடியோ ஆப்ரேட்டர்கள் மூலமாக சொல்லி அந்தந்த ஊர்களிலிருந்து மாவட்ட அதிகாரிகளுக்கும் முனிசிபல் நகராட்சிகளுக்கும் சொல்லி இந்த அப்புறப்படுத்தும் வேலையை துரிதப்படுத்துவதற்கு நாங்கள் உடனே தகவல் தெரிவித்து மறுநாளே அனைத்து நகராட்சிகளிலிருந்தும் வாகனங்கள், ஸ்கேவெஞ்சர், உதவிக்கு ஆட்கள், அனைத்து குழுக்களும் வந்து உடனே வேலையை ஆரம்பித்தார்கள். அவர்கள் வந்தவுடன் எப்படி எங்கிருந்து தகவல் தெரிஞ்சது என்றால், இந்த ஹேம் ரேடியோ தான் எவ்வளவு வேலை செய்தார்கள் அங்கே இருந்த சர்ச்சு பிஷப் அவரிடம் கூறினார்கள். ஸோ அந்த வேளாங்கண்ணி இடத்தில் 3 நாள் தங்கி கிட்டத்தட்ட பெரும்பாலும் வேலையை முடித்து நாங்கள் ஊருக்கு திரும்பினோம். அதன் பிறகு தமிழ்நாடு முழுவதும் எங்கள் சேவையை புரிந்து கொண்டு நிறைய இடங்களுக்கு எங்களை அழைக்க விரும்பினார்கள். ஸோ இதன் அடிப்படையில் திருக்கோஷ்டியூர் கோவில் மகாமக விழா அனைவருக்கும் தெரிந்திருக்கும். கிட்டத்தட்ட 8-10 லட்சம் பேர் கூடுவார்கள். கூடும் பொழுது அவர்கள் கோயிலுக்கும் மகாமக குளத்திற்கும் இருக்கும் தூரத்தில் திருவிழா நடத்த அவர்கள் மொபைல் ஃபோன், லேண்ட்லைன் எல்லா வசதியும் இருந்தாலும் அனைத்தும் ஸ்தம்பித்து அவர்களால் எந்த ஒரு தகவலையும் கூற முடியாத ஒரு சிரமத்தில் அரை நாள் நடக்க வேண்டிய திருவிழா 2 நாள், கிட்டத்தட்ட 3 நாள் நடக்கும். எங்கள் சேவையை, இந்த வயர்லெஸ் சேவையை தெரிந்து இதை உயர்த்து பார்த்தால் என்ன என்று கூட்ட மேலாண்மைக்காக எங்களை அழைத்தார்கள். நாங்கள் உடனே சென்று ஒரு நாள் முன்னாடியே சென்று அந்த கோயிலை சுற்றி கோயிலில் குளத்திற்கும் இருக்கும் தூரத்திற்கு எல்லா வயர்லெஸ் ரேடியோ பொருத்தி அவர்கள் விழாவை சிறப்பாக விரைவாக அரை நாளில் முடிக்கும்படியாக நாங்கள் செய்து கொடுத்தது அந்த சிவகங்கை மகாராணிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. எங்களை வெகுவாக பாராட்டி ஒவ்வொரு வருடமும் நீங்கள் வர வேண்டும் என்று எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்து திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சிக்கும் அதே மாதிரி கூட்டம் வருவதால் மாவட்ட ஆட்சியரை எங்களுக்கு அழைப்பு அனுப்பி எங்களை அழைத்து இதுவரை இந்த 2 கோயில்களுக்கும் ராஜபாளையத்திலிருந்து ஒரு குழுவாக 5 பேரிலிருந்து 8-10 பேர் வரை சென்று இந்த சேவையை செய்து வருகிறோம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம், இதே வயர்லெஸ் போலீஸ்காரர்களும் வைத்திருக்கிறார்களே, ஏன் அவர்கள் உபயோகிக்கவில்லை என்று நீங்கள் கூறலாம். போலீஸ்காரர்கள் இந்த இப்போ திருக்கோஷ்டியூர் கூட்டத்திற்கே அந்த விழாவுக்கு வந்தாலும் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் அவர்கள் அதிகாரிகளுக்கும் அவர்களுக்குள் பேசுவதற்கு மட்டும்தான் அவர்களுக்கு அனுமதி. ஆனால் இந்த வயர்லெஸ் பிரைவேட் ஆப்ரேட்டர்களுக்கு எந்த அலைவரிசையிலையும் நாங்கள் பேச முடியும்.
அதே நேரத்தில் அவர்கள் இந்த சேவையில் கலந்து கொள்ள முடியாது. அதனால் இந்த ஹேம் ரேடியோ ஆப்ரேட்டர்கள் தான் உலகம் முழுவதிலும் எல்லா பேரிடர் காலங்களிலும் எந்த ஒரு சேவைக்கும் ஹேம் ரேடியோ ஆப்ரேட்டர்கள் மட்டும்தான் செல்ல முடியும். இதன் அடிப்படையில் முதலாக எங்களோடு இந்த சேவை நின்றுவிடக்கூடாது என்று கருதி மாவட்ட ஆட்சியரிடம் கலந்து பேசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே முதலில் அங்கே நேரடியாக பயிற்சி கொடுத்துள்ளோம். வாரத்திற்கு 2 வகுப்பு கொடுத்து அவர்களுக்கும் இந்த ஹேம் ரேடியோ பற்றி எல்லா விவரங்களும் கற்று தந்திருக்கிறோம். இதோடு மட்டுமல்லாது மாணவர்களை ஊக்குவித்து பிற்காலத்தில் நிறைய ஹேம் ரேடியோ வர வேண்டும் என்ற நோக்கத்தில் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களுக்கு கடந்த 4-5 ஆண்டுகளாக நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் இந்த வகுப்பு பயிற்சி சொல்லிக் கொடுத்து அவர்களிடையும் ஹேம் ரேடியோ ஆப்ரேட்டர்களாக லைசன்ஸு கிட்டத்தட்ட 150 நபர்களுக்கு பெற்று தந்துள்ளோம். இதில் 12 வயது முதல் யார் வேண்டுமானாலும் இதை கற்றுக்கொண்டு லைசன்ஸ் பெற்று இந்த சேவைக்கு உள்ளே வரலாம். அப்பொழுது எல்லாருக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில் என்ற தகவல் தொடர்பு திறமை உருவாக்கப்படும். இவர்களுக்கு இந்த உருவாக்கப்பட்டால் அவர்களுக்கு மட்டுமல்ல, பின்னால் அவர்கள் செல்லும் இடத்தில் ஒரு நல்ல வேலைக்கு சென்றாலோ எங்கே சென்றாலும் அவர்களுக்கு இது கை கொடுக்கும். இது கண்டிப்பாக எல்லாரும் உணர்வார்கள். இப்பொழுது கப்பலில் வேலைக்கு செல்வார்கள். அனைத்து பேருமே முன்னாடி வயர்லெஸ் ஆப்ரேட்டர் மட்டும்தான் லைசன்ஸ் வாங்குவார்கள். இப்பொழுது கப்பலில் வேலை செய்த அனைவருமே லைசன்ஸ் கண்டிப்பாக பெற வேண்டும் என்று உத்தரவிட்டு உள்ளதால் அனைவருமே இந்த லைசன்ஸு கவர்மெண்ட்டில் அரசாங்கத்தின் மூலம் பெற்றுக்கொள்கிறார்கள். இப்பொழுது இந்த மாணவர்களை உருவாக்கும் பொழுது பின்னால் அவர்கள் செல்லும் ஏதாவது ஒரு வேலையோ ஏதாவது ஒரு திறமைக்கு காட்ட வேண்டிய ஒரு இதில் ஏற்கனவே கூறியது போல் எங்களுக்கு போலீஸ்காரர்களுக்கு விஹெச்எஃப் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை என்று கூறினேன். ஆனால் எங்களுக்கு இதே விஹெச்எஃப்பில் அலைவரிசையின் விரிவு அதிகம். ஆதலால் அலைவரிசை எண்கள் எங்களுக்கு நிறைய உண்டு. அதே மாதிரி விஹெச்எஃப் மட்டுமல்லாது ஹெச்எஃப் ரேடியோ ஒன்று உண்டு. அந்த ஹெச்எஃப் ரேடியோவில் உலகம் பூராவும் நாங்கள் பேச முடியும். எந்த நேரத்திலும் உலகம் பூராவும் பேச முடியும். அதில் ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட மருந்து வர வேண்டும் என்றால் அவளுக்கு தகவல் சொல்லி சிங்கப்பூரிலிருந்தோ அமெரிக்காவிலிருந்தோ உடனடியாக ஒரு அவசர மருந்து வேண்டும் என்றால் எங்கள் ஹேம் ரேடியோ ஆப்ரேட்டர்களுக்கு தான் அணுகுவார்கள். நாங்கள் உடனே இங்கிருந்து சிங்கப்பூர் ஆப்ரேட்டர் ஃபோன் பேசி இந்த மருந்து அவசரம் என்று கூறினால் அவர்கள் உடனே மருந்து வாங்கி அதை விமானத்தில் அனுப்பினால் விமானத்தில் அதை இலவசமாக சேவை செய்து இங்கே கொண்டு வந்து கொடுப்பார்கள். ஆனால் இப்பொழுது எல்லாமே இங்கே கிடைக்கிறது. ஸோ அந்த நோக்கத்திற்காக மாணவர்களை உருவாக்கும் பொழுது என்ன அவர்களுக்கு ஒரு கூடுதலான விசேஷம் என்னவென்றால் இந்த ஹேம் ரேடியோ உபயோகிப்பாளர்கள் சாதாரண மனிதர்கள் மட்டுமல்ல, சாதாரண தொழிலாளி, ஒரு மில் முதலாளி, டாக்டர்கள், இன்ஜினியர்கள், ஏன் ஐஎஸ்ஆர்ஓ விஞ்ஞானிகளும் இதில் இருக்கிறார்கள். ஆக மாணவர்களுக்கு இவர்களுடன் தொடர்பு கொண்டு அறிவு சார்ந்த சில விஷயங்களை பரிமாறிக்கொள்ள அவர்களுக்கு நிறைய உதவும். ஆதலால் மாணவர்களை இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இதில் யார் வேண்டுமானாலும் சேரலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஹேம் ரேடியோ லைசன்ஸ் பெறுவதற்கு முன்னால்
ஏஎஸ்ஓசி என்று அழைக்கப்படும் ஹேம் ரேடியோ பயிற்சி, அதன் பின் தேர்வு அரசாங்கத்தின் மூலமாக மட்டுமே நடைபெறும். தனியார் எங்கும் நடக்காது. அரசாங்கத்தின் இந்த தேர்வு எழுதுவதற்கு ஆகும் செலவு வெறும் 100 ரூபாய் மட்டுமே. இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்ற பின் அவர்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். அது கிடைத்த பின் டெல்லி WPC வயர்லெஸ் பிளானிங் கமிஷன், அதற்கு கியூ கோடு என்று சொல்வார். அந்த கியூ கோடு மூலமாகவே யாரும் எந்த விஷயத்தையும் உடனுடன் பரிமாறிக்கொள்வதற்கு வசதி உள்ளது. ஆக இந்த ஹேம் ரேடியோ பயன் பற்றி அனைவருக்கும் ஓரளவு விளங்கியிருக்கும். இதனுடைய பயனை வரும் காலங்களில் மாணவர்கள் மற்றும் ஆர்வமுள்ளவர்கள் தெரிந்து கொண்டு இந்த ஹேம் ரேடியோ லைசன்ஸ் பெற்று இந்த சேவைக்கு வருமாறு ராஜபாளையம் சர்வதேச கம்யூனிகேட்டர் ரேடியோ கிளப் சார்பில் அழைக்கிறோம். நன்றி, வணக்கம்.